சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபடுற அளவு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு தீஞ்சு போயிடாமல் வறுத்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதே பேன்லேயே எண்ணெய் இருக்குது, அதனால் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காஷ்மீரி வத்தல் கலருக்காக தான் சேர்க்குறோம், அது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டுமே சேர்த்தா போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா சேர்த்து வதக்கினா போதும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம், அது வேகும்போதே தக்காளியும் சேர்ந்து வெந்து வந்துடும். இப்போது 2 பெரிய கத்திரிக்காவாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நமக்கு கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்து வந்துடும். 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்து விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணும்போது நமக்கு கத்திரிக்காயும் சேர்ந்து நல்லா சீக்கிரமே வெந்து வந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு கத்திரிக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நாம் தக்காளியும் சேர்த்துருக்கோம், அதனால் அதிகமாக புளி சேர்க்க தேவையில்லை, ஒரு 2 கொட்டை அளவு சேர்த்தாலே போதும். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கத்திரிக்காய் நல்லா வேகத்தண்டியும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நாம் தண்ணி எதுவும் இதில் சேர்க்கலை, அதனால் இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் கத்திரிக்காய் நல்லா தின்னாக கட் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு ஒரு 4 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இடையில ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போது கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு எடுத்து செக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வேகலைன்னா கூட 1 நிமிஷம் டைம் கொடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சட்னி அளவு பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொருட்கள்லாம் வதக்கின பேனில் அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா கடுகும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி இதில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவையில்லை. இது ஜஸ்ட்டு நம்ம சட்னி சூடாகிறதுக்காக தான் சேர்த்துருக்கோம். சட்னி இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கிற பேன்லேயே நாம் சட்னியை திரும்ப சேர்த்து சூடு பண்ணிக்கிட்டோன்னா சட்னி நல்லா சூடாக இருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வித்தியாசமாக கத்திரிக்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.